வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தனிநபர் டிஜிட்டல் தரவுகளின் பாதுகாப்பு தொடர்பான வரைவு விதிமுறைகளில் மக்களை மையமாக கொண்ட ஆளுகைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று நடப்பு ஆண்டிற்கான மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ நாள்காட்டியை வெளியிட்டார். HMPV தாக்குதல் குறித்து மக்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவாஸ்தவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களை தரம் உயர்த்தவே அரசு பள்ளிகள் CBSE பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தனிநபர் டிஜிட்டல் தரவுகளின் பாதுகாப்பு தொடர்பாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வரைவு விதிமுறைகளில் மக்களை மையமாக கொண்ட ஆளுகையில் நாட்டிற்குள்ள உறுதிப்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனிநபர் தரவுகளை பாதுகாக்கும் அதேவேளை புதுமையாக்கும் முயற்சிகளின் அடிப்படையில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை தூண்டுவதே புதிய விதிமுறைகளின் நோக்கம் என்று இந்த விதிமுறைகள் குறித்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவிற்கான பதிலில் பிரதமர் கூறியுள்ளார். வரைவு விதிமுறைகள் குறித்து பொதுமக்கள் உள்பட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்குள் மைகவ் இணையதளம் மூலமாக தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லி ரயில் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடப்பு ஆண்டிற்கான மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ நாள்காட்டியை வெளியிட்டார். மக்கள் பங்கேற்பு மூலமான மக்கள் நலன் என்னும் கருப்பொருள் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த நாள்காட்டி அனைவருக்கும் ஆதரவு அனைவருக்கும் வளர்ச்சி என்னும் மத்திய அரசின் குறிக்கோளுக்கு ஏற்ப அமைந்திருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்பம், வேளாண்மை, வறுமை ஒழிப்பு, மகளிர் அதிகார பங்கேற்பு, உள்கட்டமைப்பு, தூய்மை, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாட்டு மக்கள் மீது அரசு ஏற்படுத்தியுள்ள முக்கிய தாக்கங்களை வெளிப்படுத்தும் வகையில் நாள்காட்டியின் ஒவ்வொரு பக்கமும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இந்நிகழ்ச்சியின் போது உடன் இருந்தார். முன்னதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லி ரயில் நிலையத்தில் சுமைக்கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். HMPV தாக்குதல் குறித்து மக்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவாஸ்தவா வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் சுவாச நோய்கள் மற்றும் HMPV தாக்குதல் நிலவரம் குறித்தும் நிலவரங்களை சமாளிப்பதற்கான பொது சுகாதார நடவடிக்கை குறித்தும் அவர் இன்று காணொலி காட்சி மூலம் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். குளிர்காலத்தில் சுவாச பிரச்சனைகள் அதிகரிப்பது இயல்புதான் என்றும் நோயாளிகளின் எண்ணிக்கை இயல்புக்கு அதிகமாக அதிகரித்தால் நிலவரங்களை சமாளிக்க நாடு முற்றிலும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். ஃப்ளூ காய்ச்சல் போன்ற நிலவரங்கள் குறித்த கண்காணிப்பு பணிகளை மறு ஆய்வு செய்து வலுப்படுத்திக் கொள்ளுமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலர் அறிவுறுத்தினார். வைரஸ் கிருமிகள் பரவாமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பணிகளை தீவிரமாக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. இதற்கிடையே மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் 2 குழந்தைகளுக்கும் குஜராத் மாநிலத்தில் ஒரு பச்சிளம் குழந்தைக்கும் HMPV தாக்குதல் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு பதிலாக புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதாவில் விசாரணை கைதிகளின் நலன் தொடர்பாக இடம்பெற்றுள்ள 479வது பிரிவை அமல்படுத்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதாவின் 479வது பிரிவு குறித்து கூடுதல் விவரங்கள். முதல் முறையாக குற்றம் புரிந்து விசாரணைகளை எதிர்பார்த்து சிறையில் அடைப்பட்டுள்ள கைதிகள் தொடர்புடைய குற்றத்திற்கான அதிகபட்ச தண்டனை காலத்தில் 1/3 பகுதியை சிறையில் கழித்த பின்னர் பிணையத் தொகையின் பேரில் விடுவிக்கப்படலாம் என சட்டப்பிரிவில் வகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் சிறைச்சாலைகளில் விசாரணை கைதிகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் ஏதுவாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AirNewsAlert என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன.
புதுச்சேரியில் பள்ளிக் கல்வி இயக்ககம் சார்பில் நடைபெற்ற மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியிலும் காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பிராந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த அறிவியல் படைப்புகளைக் கொண்டு ஏம்பலம் PM ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி நிறைவு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம், கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். மண்டல அளவில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியும், மாநில அளவிலான ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை முத்திரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியும் வென்றன. கண்காட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளி அளவிலான பல்வேறு அறிவியல் படைப்புகள் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்க உள்ளன. கண்காட்சியின் நிறைவு விழாவில் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் பேசுகையில், புதுச்சேரியில் அனைத்து அரசு பள்ளிகளும் CBSE பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், அரசு பள்ளி மாணவர்கள் சரளமாக ஆங்கிலம் பேசவும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறவும் இதனால் ஏதுவாகும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகளைப் போலவே அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு தரமான புத்தக பை மற்றும் ஷூ வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். பயிற்சி முடித்த ஆசிரியர்கள் 205 பேருக்கு அடுத்த 10-15 நாட்களுக்குள் பணி ஆணை வழங்கப்படும் என்றும், பள்ளிக் கல்வித்துறையில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்றும் திரு நமச்சிவாயம் தெரிவித்தார். மத்திய அரசாங்கமானது PMC என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை ஆரம்பித்து புதுவை மாநிலத்தில் சென்ற ஆண்டு 12 பள்ளிகளை தேர்வு செய்து அதில் ஒவ்வொரு பள்ளிக்கும் 2 கோடி ரூபாய் அது உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தரமான உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நிதியையும் இன்றைக்கு மத்திய அரசு இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு விதமான உதவிகளை மத்திய அரசின் மூலமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியோடு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இங்கே நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே நிறுத்தப்பட்ட திட்டங்களாம் கூட பள்ளி கல்வித்துறையின் மூலமாக இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அறிவியல் கண்காட்சி நிறைவு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம் பேசுகையில், இந்த ஆண்டு மட்டும் 1207 கோடி கல்விக்காக ஒதுக்கி இருக்கிறோம். தரமான ஆசிரியர்கள் தேர்வின் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய மக்கள் மறுவாழ்வு தலைமையில் அரசு அமைந்த பிறகு தொடர்ந்து மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் கல்வித்துறை வளர்ச்சிக்கும் அத்தனை வழிவகைகளும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய தொழில் மணவெளியில் ஒரு அரசு ஆரம்ப பள்ளி இருக்கிறது. அந்த அரசு ஆரம்ப பள்ளி 533 மாணவர்கள் படிக்கிறார். வேற எந்த பள்ளியில் படிச்சதா எனக்கு தெரியல. அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் அந்த பள்ளியில படிக்கிற குழந்தைகளை தங்கள் வீட்டு குழந்தைகளாக பாவிக்கிறார்கள். அதனால அங்க சேர்க்கை ஒவ்வொரு இடம் கிடையாது. இப்ப 2 கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்க சொல்றாங்க. அது போன்ற அரசு பள்ளியும் இருக்கிறது. எப்படி திருவள்ளுவர் வாவுசி போன்ற பள்ளியில் நம்மளுடைய மாணவர்களை சேர்க்கிறோமோ அதுபோன்ற அனைத்து அரசு பள்ளியிலும் மாணவர்களை சேர்ப்பதற்கான பெற்றோர்கள் விரும்ப வேண்டும். கல்வித்துறை இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் இணை இயக்குனர் திருமதி சிவகாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் சுய உதவிக் குழுவினர் தயாரித்த பொருட்கள் அடங்கிய பொங்கல் அங்காடி மற்றும் கிராமச் சந்தை அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இக்கண்காட்சியில் விற்பனை அரங்குகளை அமைத்துள்ள மகளிர் சுய உதவிக் குழு உறுப்பினர்கள் இது குறித்து கூறுகையில், என் பேர் பச்சையம்மா, கரிமாணியத்திலிருந்து வரேன். திருமகள் குழு சேர்ந்தவங்க. நம்ம அரியாங்குப்பத்துல வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலியமா சிறப்பு பொங்கல் அங்காடி நடக்குது. இங்க எல்லா மகளிர் குழு சேர்ந்தவங்களும் தனித்தனியா ஸ்டால் போட்டிருக்கோம். இட்லி பொடி, மிளகா பொடி, புளியோதரை, சோமாசு, எல்லடை, ஓம்பொடி எல்லாமே தரமாகவும் சுவையாகவும் விலை குறைவாகவும் இருக்கும். இது எல்லாமே நாங்களே வீட்டிலே சிறந்த முறையில செய்யறோம். என் பேர் மாலதி. நாங்க அபிஷேகபத்துல சுய உதவி குழு மூலமா இந்த குழுவை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். மொத்தம் எங்ககிட்ட 10 பேர் நாங்க ஒர்க் பண்றோம். கட்டப்பை, துணி பை எல்லாமே நாங்க தச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அரியாங்குப்பத்துல இருக்க வீடியோஸ் மூலமா எங்களுக்கு அங்காடி ஒன்று ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க ஸ்டால் போட்டிருக்கோம். 70 உறுப்பினர் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதிகளை தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. இதன்படி டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிவிக்கை வரும் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும், வரும் 17ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். நாட்டில் மொத்தமுள்ள LPG இணைப்புகளின் எண்ணிக்கை 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14.52 கோடியாக இருந்த நிலையில் தற்போது இது 32.83 கோடியாக 2 மடங்கிற்கும் மேல் அதிகரித்துள்ளது. இதே காலகட்டத்தில் செயல்பாட்டு ரீதியிலான இயற்கை எரிவாயு குழாய் பாதைகளின் நீளமும் 15,300 கிலோமீட்டரில் இருந்து சுமார் 25,000 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனிநபர் டிஜிட்டல் தரவுகளின் பாதுகாப்பு தொடர்பான வரைவு விதிமுறைகளில் மக்களை மையமாக கொண்ட ஆளுகைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று நடப்பாண்டிற்கான மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ நாள்காட்டியை வெளியிட்டார். HMPV தாக்குதல் குறித்து மக்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவாஸ்தவா வலியுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களை தரம் உயர்த்தவே அரசு பள்ளிகள் CBSE பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.